ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜ்ஜிமா டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். வீடியோ எண்டில் இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணணும், சைடு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் நடத்துனது எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாச் போட்டிருப்போம்ல, இந்த நாச் இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்லீவ்லேயும் இப்படி அந்த நாச்சஸ் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நாச் எதுக்கு போட்டிருக்கோம்? ஃப்ரண்ட்டு அப்படின்னு நம்ம தெரியறதுக்காண்டி தானே. ஸோ இந்த சைடு எங்கே ஃப்ரண்ட்டு வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற இடம் ஃப்ரண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போது இந்த ஸ்லீவோட ரெண்டு ராங் சைடும் வெளியில் இருக்கணும், ரெண்டு ரைட் சைடும் உள்ளே இருக்கணும். இந்த நாச்சு ஃப்ரண்ட்டில் கனெக்ட் ஆகணும். ஃப்ரண்ட் பீஸ் எங்கே இருக்கோ அந்த சைடில் தான் இந்த நாச்சு இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சென்டர் நாச் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம சென்டர்லேருந்து ஜாயின் பண்ண போகிறோம். எதுக்குங்க இது தேவையில்லாத வேலை, ரெண்டு வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம சென்டரில் இருந்து நம்ம ஆம்கோல் குடஞ்சி கட் பண்ணுறோம்ல, அது கூடையும் இருக்கும் குறையவும் இருக்கும். கூட இருந்தால் பிரச்சனை இல்லை, குறைய இருந்தால் அப்போ ஒரு சைடு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து தைக்கிறப்போ ஏதாவது ஒரு பக்கம் ஸ்லீவ் பத்தாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து பிரிச்சுக்கிட்டு அது வேலை மனக்கட்ட வேலை. ஸோ சென்டர்லேருந்து பண்ணுறப்போ கூட இருந்தாலும் ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கும், குறைய இருந்தாலும் ரெண்டு பக்கம் ஈவனாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மெத்தடு. இப்போ நம்ம சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், ரெண்டு நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அது மாதிரி ஃப்ரண்ட்டு நாச்சும் ஃப்ரண்ட் பீஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருந்தோம்ல, அந்த 1/2 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். சைடாக தையல் போட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு வராதிங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சலாம் தைக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக வருதுன்னு. இப்போது இந்த ஸ்லீவை அப்படியே இப்படி திருப்பி போடணும். இப்போ ஸ்லீவ் கீழே இருக்கும், ஷோல்டர் பீஸ் மேலே இருக்கும். இப்போ பாருங்கள், ஷோல்டர் பீஸு கூட கரெக்டாக ஒரே சைடில் இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் கிராஸாக இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தையல் போட்ட இடத்துக்கு முன்னாடி ரெண்டு தையலுக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இது நான் கொஞ்சம் நம்ம இழுத்து கரெக்டாக நம்ம தச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ மேலே இப்போ நம்ம ஸ்லீவை திருப்பி கரெக்டாக இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்டிச்சு, செகண்ட் தையல் போடுறப்ப எப்படி போடணும்னா, முதல்ல நம்ம போட்ட தையலுக்கு மேலே போடணும். அப்படி இல்லையா ஸ்லீவ் அந்த எட்ஜு சீம் இங்கே பிசுறாக இருக்கா, இந்த இதில் போடணும். இந்த தையலுக்கு வெளிப்புறம் வரக்கூடாது. சரிங்களா? இப்போது சேம் இப்போ இந்த பக்கம் நம்ம வந்துக்கலாம். இந்த பக்கம் வர்றப்போ ஒரு சைடில் ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா இன்னொரு பக்கத்தில் பேக் பீஸ் தான் மேலே வரும். சரிங்களா? இப்போ சேமஸ் நம்ம இப்போ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா நமக்கு ஸ்லீவ் ஒரு பக்கம் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்தே நம்ம ஸ்டிச்சு போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சைடு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? சைடு வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து இப்படி கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் இந்த ஷோல்டரை கரெக்டாக வைக்கிறப்போ இந்த ஸ்லீவ் எந்த ஃபோல்டிங்கில் விழுதோ அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அதில் அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலுமே பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, கரெக்டாக இந்த மேலே போட்ட தையலை கனெக்ட் பண்ணக்கூடாது. ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்த கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல ஸ்லீவ்லேயும் கரெக்டாக நமக்கு அந்த ஃபோல்டிங் வந்து விழுறப்போ நம்ம வந்து நம்மளோட அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் இல்லையா? ஸோ நான் அந்த 1.5 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சின்ன ஃபோல்டிங், இந்த ஆம்கோல் பிசுறு வந்து ஸ்லீவ் சைடு தான் இருக்கணும், இந்த பக்கம் வரக்கூடாது. ஸோ 2 பக்கமும் அந்த பிசுரை வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவில் இருந்து தான் தையல் கொண்டு வரணும். கீழே இருந்து, அதாவது வேஸ்ட் லைனில் இருந்து தையல் வந்து போகக்கூடாது. சரிங்களா? இதுதான் வந்து அந்த 1.5 இன்ச் வந்து நம்ம பீஸில் வந்து செஸ்ட்டு பீஸ் இருக்குல்ல, பேக் பீஸான அந்த பார்ட்டு. சரிங்களா? ஸோ இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் எடுத்துடலாம். இப்போது நான் வந்து கரெக்டாக அந்த இடத்துல எடுத்துட்டேன். சின்னதாக துணி வந்து சுருக்கம் வந்துருச்சு. சரிங்களா? ஐயோ, எனக்கு லைட்டாக அப் அண்ட் டவுன் வந்திருக்கு. இது எதனால் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறப்போ இந்த இடம் வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன்னா, போட்டுட்டு இதே மாதிரி இந்த பக்கமும் நான் வந்து அலைன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் நம்ம தைக்கிறப்போ, அதாவது இதோட ஆப்போசிட் ஒரு சைடு வந்து அலவன்ஸ் படி நம்ம மார்க் பண்ணிக்கணும் எவ்வளோ வந்து தைக்கணும்னு. இந்த பக்கம் வந்து சேமஸ் இன்னொரு தச்ச ஸ்லீவை வச்சு தான் இந்த சைடு நம்ம வந்து மெஷர் பண்ணி இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து தையல் போட்டுக்கலாம். ரெண்டு பிசுருமே வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். இதுலேயுமே எனக்கு லைட்டாக வந்து அலைன் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது எதனாலன்றது ஒரு சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வேஸ்ட்டு பேண்டு, அதாவது செஸ்ட்டு டு வேஸ்ட் லைன் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ஃப்ரண்ட்டு ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த செஸ்ட்டு டு வேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறது ஒரு கூட குறைய வந்து நம்ம அட்டாச் பண்ணால் மட்டும், இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம். 1/2 இன்ச்னால் அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதுதான் ரீசன். ஸோ நான் அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், கேமரா ரொட்டேஷனுக்காண்டி ஏதாவது பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இப்போ உள்ள தையல் போடுறது எப்படின்னா, இந்த ப்ரெஷர் ஃபுட்டு இருக்குல்ல, தெரியுதா, இந்த ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு தான் வந்து தையல் போடணும். அதை விட்டுட்டு 1/2 இன்ச்சாக போடக்கூடாது. ஸோ இந்த ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு தான் வந்து தையல் போடணும். இப்போது உங்கள் மிஷினில் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு கோடு இந்த ப்ரெஷர் நீடில் இருந்து அந்த கோடு அளவுக்கு தான் 1/4 இன்ச்சு. சரிங்களா? அகெயின் நீடில் இருந்து செகண்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு கோடு இருக்குல்ல, அது 1/2 இன்ச். அடுத்தது 3வது கோடு வந்து 3/4 இன்ச். இது 1 இன்ச். 1.25 இன்ச் வரைக்கும் மிஷினில் வந்து அந்த பிளேட்டில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஒரு கைட்லைனாக வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு இன்னரில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்.
இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷ் வந்து பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா? ஓகேவா? அவ்வளோதான். இப்போது இதில் வந்து உள்ள கண்டினியூ தையல் வந்து போட்டுக்கோங்க. ஓவரால் வந்து ப்ளவுஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பேக் ரோப் வந்து தேவை. ஸோ நான் இதை வந்து வச்சுக்கிறேன். பட் பேசிக்கில் வந்து நான் அந்த பேக் ரோப் வந்து நான் சொல்லலை. அதனால் நான் அதை வந்து காட்ட போகிறதில்ல. சரிங்களா? அப்கமிங்கில் 1 by 1 நம்ம போகிறப்போ நான் அது எப்படி அலைன் பண்ணணும், இன்வெசிபிளாக எப்படி ரோப்லாம் அலைன் பண்ணணுன்றத சொல்லித்தரேன். நம்ம கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக ப்ளவுஸ் கோர்ஸ் வந்து இன்னும் அப்டேட் பண்ணணுமா வேண்டாமான்றது எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் நிறையா ப்ளவுஸ் வேரியேஷன்ஸே 1 by 1 சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன ப்ளவுஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அந்த ப்ளவுஸையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமான கமெண்ட்டுக்கான ப்ளவுஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து எடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.